நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்திய மக்கள் போற்றும் ஒப்பற்ற தலைவர் சட்டமேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை களங்கம் ஏற்படுத்தும் வகையில் நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையில் பேசியிருக்கிறார். இதை கண்டிக்கின்ற வகையில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதை எதிர்ப்பு தெரிவித்து ஒட்டுமொத்த இந்திய கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமித்ஷா பேசிய வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் கோஷமிட்டனர். அமித்ஷா இந்த நாள் வரை நாடு முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை களங்கம் ஏற்படுத்தியதை இந்திய மக்கள் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாடு முழுவதும் போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது ஒரு பொய்யான செய்தி, நடக்காத ஒரு வதந்தியை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தாக்கியதாக ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பாஜக அரசு இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது ஒரு பழி சுமத்தி ஒரு பொய்யான வழக்கை மோடி அரசினுடைய தூண்டுதல் பேரிலே இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை நாங்கள் தலைவர் செல்வப்பிள்ளை அவர்கள் தலைமையிலே வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது போடப்பட்ட இந்த வழக்கை உடனடியாக மோடி அரசு திரும்ப பெற வேண்டும். மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களை நரேந்திர மோடி அரசு உடனடியாக அமைச்சரவையில் இருந்து நீக்கி அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாடு முழுவதும் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் போராட்ட களமாக இருந்து கொண்டிருக்கின்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி அமித்ஷா அவதூறாக பேசியது இதுவரை நரேந்திர மோடி அவர்கள் மௌனம் காத்துக் கொண்டிருக்கின்றார். மக்களினுடைய தலைவர், மக்களினுடைய எதிர்கால பிரதமர், மக்களினுடைய பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இந்திய மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் தலைவர் தான் இன்றைக்கு நடமாடும் பிரதமராக ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இது நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ராஜ்நாத் சிங்கிற்கும் ஜே.பி. நட்டாவிற்கும் இந்திய மக்கள் தகுந்த நேரத்தில் பாடம் புகட்ட போகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை பற்றி அவர்கள் பேசி அவர்கள் தலையில அவர்களே மண்ணள்ளி போட்டதாக இன்றைக்கு இந்திய மக்களே அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்க தயாராகிவிட்டார்கள். இதன் அடிப்படையிலே உடனடியாக மத்திய அமைச்சரவையில் இருந்து அமித்ஷாவை நரேந்திர மோடி அரசு நீக்காவிட்டால் மேலும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஒன்று கூடி நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பார்கள். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்று வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பவுமே இந்தியாவில ஒரு பிரச்சனையை மறக்கணும்னா மோடி அரசு இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க. நேற்று அண்ணாமலை கோயம்புத்தூருக்கு போனாரு. இந்த மோடி பிரச்சனை அமித்ஷா பிரச்சனையை மறைக்கணும்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல தேவையில்லாத முடிஞ்சு ஒருத்தருடைய இறுதி சடங்கு அதை எடுத்து அடங்கம் பண்றாங்க. அங்க போய் அண்ணாமலை அந்த பிரச்சனைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த இடத்துல சட்ட ஒழுங்குக்கு கிளம்பு ஏற்படுத்துற வகையில பேசுறதுனால அண்ணாமலைய நேற்று காவல்துறை கைது பண்ணிருக்கிறாங்க. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட் வரையும் பிஜேபி காரர்களுடைய செய்கிற அசைன்மெண்ட். ஒரு பிரச்சனையை முடிக்கணும்னா இன்னொரு பிரச்சனையை உருவாக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல போராட்டம் தொடர்ச்சியா நடந்து வருகிறது. அப்ப இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அண்ணாமலை எதனா ஒண்ணு பேசுறோம், இங்க டைவர்ட் ஆகும். நேற்று அண்ணாமலை கைது பண்ணாங்கன்ட்டு நியூஸ் வருது. ஓகேங்களா? இது போல மத்தியிலும் அப்படிதான், மாநிலத்திலும் அப்படிதான். பிஜேபியினுடைய அரசு செய்கின்ற எல்லா வேலையும் ஒரு பிரச்சனையை ஆஃப் பண்ணணும்னா இன்னொரு பிரச்சனையை ரேஸ் பண்ணணும். இது அடிப்படையில தான் அவங்க பண்றாங்க. இது ஒண்ணும் புதுசுலாம் கிடையாது. ஓகேங்களா? அதானி அம்பானியோட பிரச்சனையை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதை உள்ள கொண்டு வரக்கூடாதுன்ட்டு தான் அமித்ஷாவை விட்டு நரேந்திர மோடி அம்பேத்கருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி இருக்கிறார். அமித்ஷாவை தகுதி நீக்கம் செய். நடவடிக்கை அமித்ஷா மீது நடவடிக்கை கண்டிக்கின்றோம். காங்கிரசார் கண்டிக்கின்றோம். தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையிலே கண்டிக்கின்றோம். தலைவர் டில்லி
பாபு தலைமையிலே மாவட்ட தலைவர் டிவி பாபு தலைமையிலே கண்டிக்கின்றோம் காங்கிரஸார் கண்டிக்கின்றோம் புறக்கணிக்காத